விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துல சனியோடு இருக்கிறதுனால கல்வியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு அந்த ஜேர்னி தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் பாஸ்போர்ட் விசா ஏதோ அப்ளை பண்ணியிருக்கேன், வருமானா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நடக்கும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் 6 கூடிய செவ்வாய் 9ல் அந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்படி இருந்தாலே வேலை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. யாரெல்லாம் ஜாப் தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. வேலையை விட்டுட்டேன் புதுசாக வேலை தேடிட்டுருக்கீங்கிறவங்களுக்கு வேலை உண்டு. நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லைங்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக நல்ல ஒரு ஜாப் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு இந்த வாரத்தில் ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். இன்டர்ன்ஷிப்பை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏதாவது வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, வழக்குகளில் நான் ஜெயிப்பேன்னா ஓரளவு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. ஆனாலும் இந்த வாரத்தில் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் பொறுமை நிதானமாக இருங்க. குறிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் இல்லாத போரியான ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. நாளில் சுக்கிரன் சனி வாழ்க்கையில் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படுங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. பெரிய லெவலில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது இல்லை. இன்னொரு பக்கம் உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு இல்லை. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு. குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்குமானா இல்லை. நல்ல ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் நம்ம கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பயணங்கள் இருக்குது. பயணத்தால் ஒரு பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் பயணம் தொடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நம்முடைய இளைய சகோதரிகளால் நன்மைகள் உண்டு. ஸோ குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் பெண் தெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க.